நம்மள நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ற அந்த ஆசை கண்டிப்பா இருக்கும். இந்திய மாணவர்கள் பொதுவாவே விரும்பி போகக்கூடிய நாடுகள் எதுன்னு கேட்டீங்கன்னா, யுகே அண்ட் யுஎஸ். ஆனா இந்த நாடுகள்ல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, இந்த நாடு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்க வந்து நீங்க படிக்கணும்னா நிறைய காசு செலவு பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யுகேல நீங்க 1 வருஷத்துக்கு ஒரு மாஸ்டர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு, நீங்க வந்து குறைஞ்சது 40 லட்சம் ஆச்சு செலவு பண்ணணும். இந்த 40 லட்சம் அப்படிங்கிறது வெறும் டியூஷன் ஃபீ தான். இந்த டியூஷன் ஃபீயும் தாண்டி உங்களுக்கு வந்து நீங்க தங்குறதுக்கு செலவு பண்ணணும், நீங்க சாப்பிடுறதுக்கு செலவு பண்ணணும். இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கு. பொதுவாவே இந்த செலவுகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடண்ட் லோன் வாங்குவாங்க. இந்த லோன் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அதை கட்டுறதுக்கே ரொம்ப வருஷம் ஆயிடும். இந்த லோனை கட்டுறதுமே நிறைய விஷயங்களை சார்ந்து இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கணும், நீங்க வேலை அந்த நாட்டில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கணும், ஒரு வெளிநாட்டுக்காரனா நம்மளை அந்த நாட்டில் எப்படி ட்ரீட் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பட் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு சில நாடுகள் இருக்கு. இந்த நாடுகளில் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே மாஸ்டர்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாம் படிக்கலாம். அண்ட் ஒரு சில கேசஸில் நீங்கள் ஃப்ரீயாக படிக்க முடியலைனாலும் கொஞ்சம் காசுக்கே நீங்கள் படிக்கலாம். யூகேல போய் 40 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் அதில் பாதி விலைக்கே நீங்கள் வந்து எல்லா செலவையும் சமாளிக்கிற மாதிரியான நாடுகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் 5 நாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 நாடுகளுமே எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கம்மி விலைக்கு தர நாடுகளாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஜெர்மனி. ஜெர்மனி வந்து யூரோப்லேயே ஒரு பெரிய கண்ட்ரி. அண்ட் எக்கனாமிக்லி கூட யூரோப்பில் ஜெர்மனி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி. அண்ட் ஜெர்மனியில் பொதுவாகவே டியூஷன் ஃபீ அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. பட் சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சில மாநிலங்களோட மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து எங்கள் ஸ்டேட்டில் படிக்க வர மாணவர்களுக்கு, குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து படிக்க வர மாணவர்களுக்கு நாங்கள் டியூஷன் ஃபீ சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சார்ஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சட்டத்தின்படி அவங்க வந்து எந்த அளவுக்கு டியூஷன் ஃபீ சார்ஜ் பண்ணணும்னா மேக்ஸிமம் 1500 யூரோஸ். பொதுவாகவே எல்லா பப்ளிக் யூனிவர்சிட்டிஸும் அவங்க சட்டத்தின்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 1500 யூரோஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு சில மாநிலங்கள் தான். மற்ற நிறைய மாநிலங்கள், நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்ஸில் வந்து இப்போ கூட டியூஷன் ஃபீ எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன அமௌண்ட், செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 100லேருந்து 300 யூரோ வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும், நீங்கள் வந்து ஜெர்மனியில் படிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பொதுவாக சொல்லுவாங்க, ஜெர்மனியில் போய் படிக்கணும்னா உங்களுக்கு வந்து ஜெர்மன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. அது வந்து கம்பல்சரி கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் ஜெர்மன் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாம்பர்க் எடுத்துக்கோங்க. இந்த ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க. அண்ட் இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ, டியூஷன் ஃபீ எதுவும் கிடையாது, வெறும் செமஸ்டர் ஃபீ மட்டும் பேஸ் பண்ணால் போதும். நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கிற கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நார்வே. நார்வே வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி. மக்கள் எல்லாருமே ஒரு சந்தோஷத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனாலயோ என்னவோ கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் வந்து நார்வே தான் அடிக்கடி டாப் பொசிஷன்ஸில் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் மேபி நார்வேல படிக்க போனால் ரொம்ப சந்தோஷமாக படிப்பீங்களோ என்னவோ. ஸோ நார்வேல வந்து இதே கான்செப்ட் தான். டியூஷன் ஃபீ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. நார்வேல வந்து செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன்ன்றது மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது $100 மட்டும்தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு கீழேயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் நார்வேல தோராயமா 22 நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. இந்த எல்லா காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்லையுமே டியூஷன் ஃபீ அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான். இதில் ரொம்ப பாப்புலரான, ரொம்ப ரெனவுண்ட் யூனிவர்சிட்டினா அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆஸ்லோ தான். இந்த யூனிவர்சிட்டி வந்து த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன்ஸ் ரேங்கிங்கில் 131st பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. அண்ட் நார்வேல நீங்கள் அண்டர் கிராஜுவேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் நார்வீஜியன் லாங்குவேஜ் கற்றுட்டு இருக்கணும். நார்வீஜியன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ அண்டர் கிராஜுவேஷன் லெவல்லையும் கிடையாது. ஸோ நார்வேல வந்து என்னதான் டியூஷன் ஃபீ கிடையாது, வெறும் செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் தான் அப்படின்னு சொன்னாலும், நார்வே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி. அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகம். நீங்கள் வந்து தங்குறதுக்கு, உணவுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும்.
நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த கண்ட்ரி வந்து ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்டும் நார்வேயும் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். ஐஸ்லாண்ட் வந்து நார்வேயோட ஃபிளாக் தான் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமையும் காப்பி அடிச்சிருக்காங்க. ஐஸ்லாண்டில் வந்து டியூஷன் ஃபீ கிடையாது, செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் தான். ஆனால் இந்த செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் வந்து நார்வேயோட செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் வந்து $600 பெர் இயர். அண்ட் நார்வேக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் ஐஸ்லாண்டுக்கும் இருக்குது. ஐஸ்லாண்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். மந்த்லி உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து $800 வரைக்கும் ஆகுன்றாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அன்அட்ராக்டிவான ஒரு பாயிண்ட் ஐஸ்லாண்ட் பற்றி. அண்ட் ஐஸ்லாண்ட் பற்றி இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஐஸ்லாண்டில் வந்து வெறும் 7 யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு யூனிவர்சிட்டி எடுக்கணும், அதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆஸ்ட்ரியா. ஆஸ்ட்ரியாவில் வந்து டியூஷன் ஃபீ இல்லை அப்படின்லாம் இல்லை. ஆஸ்ட்ரியாவில் டியூஷன் ஃபீ இருக்குது. ஆனால் இந்த டியூஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து €730. அது வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப சீப். அண்ட் ஆஸ்ட்ரியாவில் டாப் யூனிவர்சிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா. அவங்க வந்து டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங்கில் 134th பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் ஆஸ்ட்ரியாவில் வந்து பொதுவாகவே ஃபினான்ஸுக்கு வந்து நல்ல பேர் போன ஒரு கண்ட்ரி. அண்ட் இங்கே வந்து ஃபினான்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாமே நல்லாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ்ட்ரியாவில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லோவர் சைட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ஆஸ்ட்ரியா வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி வாழ்றதுக்கு. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் வந்து நல்ல டாப் குவாலிட்டி அண்ட் வெல் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. அது யூனிவர்சிட்டி ஆஃப் சோர்போனாக இருக்கட்டும், இல்லை இக்கோல் பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், சியான்ஸ் போவாக இருக்கட்டும், பாரிஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், துலூஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது எல்லா யூனிவர்சிட்டிஸுமே நல்ல குவாலிட்டி எஜுகேஷனுக்கு பேர் போன யூனிவர்சிட்டிஸ். ஃப்ரான்ஸ்லேயும் பெரும்பாலான யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஒரு சில யூனிவர்சிட்டியில் டியூஷன் ஃபீயும் கிடையாது. ஃப்ரான்ஸை பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறையா அன்கன்வென்ஷனல் கரியர்ஸ்க்கு இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஃப்ரான்ஸில் வந்து மெடிசன் தான் பாப்புலர், இன்ஜினியரிங் தான் பாப்புலர் அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறையா அன்எக்ஸ்ப்ளோர்டு அன்கன்வென்ஷனல் கோர்சஸ் வந்து இவங்க சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சிருந்தால் அது இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது வந்து கோர்ஸில் உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்டாக இல்லைனாலும் ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அங்கே நிறைய பேர்த்துக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஜெர்மனி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் ஜெர்மன் தெரியலனாலும் கொஞ்சம் பேசிக்ஸ் வச்சு சமாளிச்சிடலாம். பட் ஃப்ரான்ஸில் வந்து கதையே வேறு. ஸோ ஃப்ரான்ஸ் போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கே ஃப்ரெஞ்ச் படிக்க ஆரம்பிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து லோ காஸ்ட் எஜுகேஷன் அப்ராடில் எப்படி கிடைக்கும், எந்தெந்த கண்ட்ரீஸில் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இதை தவிர மற்ற ஏதாவது கண்ட்ரியில் ரொம்ப லோ காஸ்ட் எஜுகேஷன் உங்களுக்கு தராங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் அடுத்ததாக நாங்கள் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் பிரவீன் சைனிங் ஆஃப்.